இந்த குழம்பு டேஸ்ட் மட்டும் இல்ல, நம்ம ஊரு வாசனையும் ஹெல்த்தும் சேர்ந்தது கருவாட்டு குழம்பு. அண்ட் நம்ம வீட்டு சமையல்ல இருந்து வர அந்த ஸ்ட்ராங் ஃபிளேவர், டீப் டேஸ்ட் அண்ட் சோல்ஃபுல் கம்ஃபர்ட் ஃபுட்ங்க. வில்லேஜ் ஸ்டைல் நெத்திலி மீன் கருவாட்டு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபியோட மெயின் ஹீரோ இந்த நெத்திலி கருவாடு தான். இது நான் கிட்டத்தட்ட ஒரு 100 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். அண்ட் இதை கிளீன் பண்றதுமே ரொம்ப ஈஸி. ஒவ்வொரு கருவாட்லயுமே இந்த மாதிரி தலையை ரிமூவ் பண்ணிடுங்க. அண்ட் இது எப்படி வாஷ் பண்ணணுங்கிறத நான் சொல்றேன். பட் இந்த ரெசிபிக்கு தேவையான இன்கிரீடியன்ஸை நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். கருவாட்டு குழம்புக்கு யூஸ்வலா தட்டாம்பயிறு, மொச்சப்பயிறு சேர்த்து பண்ணனா நல்லா இருக்கும். இன்னைக்கு நான் வெள்ளை காஞ்ச மொச்சப்பயிறு எடுத்திருக்கேன். 1/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம், 2 தக்காளி பழம் எடுத்திருக்கேன். புளி சேர்க்கறதுனால 2 தக்காளியே போதும். காய்களில் ஒரு முருங்கைக்காய், 4-5 கத்திரிக்காய். தாளிப்புக்கு தேவையான பொருள் அண்ட் மசாலாஸ் பார்த்துடலாம். கடுகு, வெந்தயம், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள், மஞ்சள் தூள் அண்ட் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு. ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 50 கிராம் அளவுக்கு மொச்சப்பயிரை குக்கரில் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் கைவிடாமல் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் பயிரை நல்லா வறுத்துருங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி நல்ல ஒரு வாசனை வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் நல்லா 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த பயிருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து குக்கர் மூடி ஒரு 3லேருந்து 4 விசில் வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் தாராளமாக தண்ணி சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் ஜஸ்ட் ஒரு கொதி வரவுமே ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ அந்த கருவாடை இதோட சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டிங்கன்னா அதில் இருக்க டஸ்ட் மண் எல்லாமே நல்லா ரிமூவ். கருவாட்டு குழம்போட மெயின் இன்கிரீடியன்ட் நல்லெண்ணெய் தான். நான் எடுத்துருக்கிறது அஞ்சலி கோல்டு ப்ரெஸ் நல்லெண்ணெய். இது ட்ரெடிஷனல் மெத்தட்ல கோல்டு ப்ரெஸ் பண்ணதுனால இதோட நேச்சுரல் குட்னஸ் ஃபுல்லாக ரீட்டைன் ஆகும். அண்ட் இது கம்ப்ளீட்லி பியூர் அண்ட் கெமிக்கல் ஃப்ரீ. மண் சட்டி நல்லா சூடானதுக்கு அப்புறம் அஞ்சலி நல்லெண்ணெயை தாராளமாக சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகவுமே கடுகு, வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரவும் 1/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் நான் முழுசாக சேர்த்துருக்கேன். கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஸ்லைசஸாக கட் பண்ண தக்காளி பழமை இந்த ஸ்டேஜில் சேர்த்துடலாம். அண்ட் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த முருங்கைக்காய், கத்திரிக்காவை இந்த மாதிரி நான் 2ஆக கீறி சேர்த்துருக்கேன். வேக வச்சுருந்த மொச்சப்பயிறு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த காய்களோட நல்லா பிரட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த நெத்திலி கருவாடை சேர்த்துக்கலாம். இந்த கருவாடு கொஞ்சம் பொடியாக இருக்கிறனால நான் காய்கள்லாம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் சேர்த்துருக்கேன். இந்த நெத்திலி கருவாடுலேயே உங்களுக்கு பெரிய சைஸ் கிடச்சா நீங்கள் காய்களோடையே சேர்த்து இதை வதக்கி விட்டுறலாம். கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியை இதோட சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு குழம்பு நல்லா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விட்டுருங்க. குழம்பு நல்லா ஸ்லோவாக கொதிச்சுக்கிட்டு இருக்கப்ப அந்த நல்லெண்ணெயெல்லாம் மேலே ஃப்ளோட் ஆக ஆரம்பிக்கும். அதுதாங்க ரியல் டேஸ்டோட சைன். அந்த கருவாட்டு ஸ்மெல் ரொம்ப சாஃப்டாக பிளெண்ட் ஆகி அந்த ஆயிலோட நேச்சுரல் அரோமா வீடு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும். அண்ட் இந்த நல்லெண்ணெய் குழம்போட டேஸ்ட்டை ஷார்ப் இல்லாமல் டீப் அண்ட் ரிச்சாக செட்டில் ஆக வைக்கும். அதனால தான் இந்த கருவாட்டு குழம்புலாம் மறுநாள் சாப்பிட்டாலுமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அஞ்சலி நல்லெண்ணெய் உங்களுக்கு ஈஸியாக ஆன்லைனில் கிடைக்கும். நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட் இல்லைன்னா அஞ்சலி ஆன்லைன் ஷாப்பிங் மூலியமாக ஈஸியாக ஆர்டர் பண்ணிக்கலாம். அண்ட் ஹெல்தி லைஃப்க்கு ஒரு ஸ்மால் சேஞ்ச் அஞ்சலி நல்லெண்ணெய் சூஸ் பண்றது தான் பெஸ்ட்.